ஸோ திடீர்னு ரீசெண்டாக இன்டர்நெட் நாளை மூவி டிவியில் போட்டதை பார்த்து நிறையா பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க ரேண்டமாக. நீங்கள் தானா இந்த பொண்ணு, உங்களை பார்த்த மாதிரி இருக்குது, இன்டர்நெட்டில் வந்து உங்களை மாதிரியே இருக்காங்கன்னு வேறு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அதனால என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் சரி ஒரு ரீல் போடு அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எனக்கே நிறைய பேர் அந்த ரீல் அனுப்பியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தா திடீர்னு வைரலாக போயிருக்கு. இன்டர்நெட் நாளை வந்துட்டு நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த மாதிரி அங்கே தான் நான் சைக்கிள் ஓட்டவே கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டது சின்ன சைக்கிளில் தான். அந்த ஷார்ட்டில் நான் விழுகிற மாதிரி இருக்கலாம், அதை நான் நிஜமாவே விழுந்துட்டேன். அது பிளான்டே கிடையாது. நான் சைக்கிள், அது ரொம்ப பெரிய சைக்கிள், எனக்கு காலை எட்டலை. சரி நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் எப்படி நிற்கிறதுன்னு தெரியல. வேற போய் அவள் விஷ்ணு விஷால் சாரியோ மியா மேம் அவங்கள இடிச்சிட்டேன். அது வந்துட்டு நேச்சுரலாக வந்தது தான். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சா? நிறைய வந்துச்சு. பட் அப்போது நான் வந்துட்டு இந்த 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அந்த டைமில் வந்தனால அவ்வளோ பண்ண முடியல. எனக்கு அதர்வா சாருக்கு கூட பேரா கேட்டிருந்தாங்க. வேற என்ன படங்கள்லாம் மிஸ் பண்ணீங்க அந்த மாதிரி? இது போயிருக்க வேண்டியது டியூ டு ஸ்டடீஸ் எல்லாம் நான் போல. ஃபர்ஸ்ட் படம் வந்து மன்மதன் அம்பு. அதில் வந்து எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச சீன் வந்து லாஸ்ட் இந்த ப்ரொபோசல் சீன் தான். அது வந்து கிளைமேக்ஸ் சீன். அதில் ஒரு குழந்தை கையில் இருந்தாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையே நீங்கள் தான். அது ஆக்சுவலாக அந்த சீனில் வந்துட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் ஆக்சுவலாக எங்கள் அம்மா கிட்ட தான் ஓடி இருப்பேன். சங்கீதா தான் மேம், அவங்க தான் எனக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட ஓடி இருப்பேன். அப்போ அந்த மூவி வந்து நான் 3.5 years அப்போ பண்ணேன். ரொம்ப ஸ்வீட் கமல் சார். நான் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கும் போது எங்கள் அம்மா விட நான் கமல் சார் கூட தான் ரொம்ப இருப்பேன். ஸோ அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு 8 years 10 years லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணதில்லை. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், உன்னோட லிப்ஸ் ஆல்ரெடி பிங்காக தான் இருக்குது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்றதுனால எங்கள் அம்மா எனக்கு போட்டு விட்டாலும் நான் அழிச்சிருவேன். கமல் சார் சொல்லியிருக்காரு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. படத்துல வந்து அந்த ஒரு கிரீன் கலர் கோஸ்ட் மாதிரி வந்து பேசுவேன், அதுவே நீங்க தானே? ஆக்சுவலி ஆமாம், அது வந்துட்டு எப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அப்போ எனக்கு ஒரு நாள் தான் ஷூட்டே. ஆனால் எனக்காக 2 or 3 days ஷூட் போச்சு. ஏன்னா நான் போயிட்டு நைட் டைமில் தான் ஷூட் இருந்துச்சு. நான் போயிட்டு தூங்கிட்டேன். அதான் தனுஷ் சார் என்ன சொல்லிட்டு அந்த குழந்தை தூங்கட்டும், நீங்கள் எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டே அன்றைக்கி எடுக்கல. GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. Milky Mist Kaugi, taste the best. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்களை வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காங்க. பட் இவங்க தானே அவங்க அந்த மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்திருப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து அவங்களே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு ரீல் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நெட் நாளையில் வந்து அந்த சின்ன குழந்தை நான் தான் அப்படின்ட்டு. அப்போ தான் ஓ இவங்க தானே அது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அதுக்கப்புறம் தான் அவங்க ஐடியா ஸ்டாக் பண்ணவே ஆரம்பிச்சாங்க. எஸ், டுடே வி ஹேவ் பூஜா வித் அஸ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்க பூஜா, எங்கே போனீங்க இவ்வளோ நாளா? அவங்கள வந்து நிறைய பேர் வந்து தேடி இருக்காங்க. இப்போ ஃபைனலி வந்து அந்த ஒரு ரீலால தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இந்த குழந்தை தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சா அப்படி தெரிஞ்சிச்சு. ஸோ எங்கே போனீங்க இவ்வளோ நாள், எங்கே இருந்தீங்க? இங்கே தான் லைக் நான் மாடலிங்கில் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக மாடலிங் ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் இப்போது இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் ஸ்டடீஸ்க்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறது தான் பிளான். பட் பார்க்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அகெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, திஸ் இஸ் த மீ ஓல்டர் மீ அப்படின்னு சொல்லி நியூ வெர்ஷன் அந்த மாதிரி நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் இவங்க தானே அது அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் உங்கள் இன்ஸ்டா பேஜ் வந்து அந்த ஒரு ரீலால தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் தான் அதுன்ட்டு. மற்றபடி வேறு எந்த ஃபோட்டோஸும் ரிலேட்டட் டு சினிமா பற்றியோ நீங்கள் பண்ண படங்கள் பற்றி எதுவுமே இல்லை. எதனால் அப்படி வச்சுருந்தீங்க? ஆக்சுவலி நான் மாடலிங் வந்ததுக்காக தான் மெயினாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணது. ஸோ மாடலிங், அதோட ஷூட்ஸ் அண்ட் என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான் யூஸ்வலாக போடுவேன். ஸோ திடீர்னு ரீசெண்டாக இன்டர்நெட் நாளை மூவி டிவியில் போட்டதை பார்த்து நிறையா பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க ரேண்டமாக, நீங்கள் தானா இந்த பொண்ணு, உங்களை பார்த்த மாதிரி இருக்குது, இன்டர்நெட்டில் வந்து உங்களை மாதிரியே இருக்காங்கன்னு வேறு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அதனால என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் சரி ஒரு ரீல் போடு அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எனக்கே நிறைய பேர் அந்த ரீல் அனுப்பியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தா திடீர்னு வைரலாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா அந்த படத்தில்? இன்டர்நெட் நாளே வந்துட்டு நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த மாதிரி போனேன். அங்கே தான் நான் சைக்கிள் ஓட்டவே கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக ரியலாகவே நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தே கேம் அண்ட் ட்ரெயின்ட் மீ ஃபார் 2 days. ஸோ எனக்கு 2 daysலேயே சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்டது சின்ன சைக்கிளில் தான். அந்த ஷார்ட்டில் நான் விழுகிற மாதிரி இருக்கலாம், அதை நான் நிஜமாவே விழுந்துட்டேன். அது பிளான்டே கிடையாது. நான் சைக்கிள், அது ரொம்ப பெரிய சைக்கிள், எனக்கு காலை எட்டலை. சரி நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் எப்படி நிற்கிறதுன்னு தெரியல. வேற போய் அவள் விஷ்ணு விஷால் சாரியோ மியா மேம் அவங்கள இடிச்சிட்டேன். ஸோ அது வந்துட்டு நேச்சுரலாக வந்தது தான். ஓகே. ஸோ உங்களுக்கு எனி பர்டிகுலர் சீனு இல்லை வந்து அந்த படத்தில் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நாங்கள் ஷூட் பண்ணப்போ மியா மேமோட பர்த்டே இருந்துச்சு. அப்போது
ஸோ நாங்கள் கேரவனில் போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அது சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஏன்னா அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் ட்ராவல் பண்ணுறது தான். ஸோ அப்படி இருக்கப்போ உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு டைம் ட்ராவல் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதை போய் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க? மேபி இதை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணியிருப்பீங்க? சேஞ்ச் பண்ணணும்னு எதுவும் இது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ மேபி ஃபியூச்சர் போய் பார்க்கணுன்ற ஆசை வேணா இருக்கு. ஸோ அது ஃபியூச்சரில் எப்படி இருக்கேன் அதெல்லாம் மேபி பார்ப்பேன். ஓகே. உங்களோட விஷயம் என்ன? ஃபியூச்சரில் என்ன வாங்கணும்? ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பூஜா என்ன வாங்கணும்னு ஆசை? இப்போது நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். மேபி எஜுகேஷன் சைட் போகலாம், இல்லைனா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா மேபி மூவிஸில் ரீஎன்ட்ரி கொடுத்து ஹீரோயினாக பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துச்சா? நிறைய வந்துச்சு. பட் அப்போது நான் வந்துட்டு இந்த 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் அந்த டைமில் வந்தனால அவ்வளோ பண்ண முடியல. எனக்கு அதர்வா சாருக்கு கூட பேரா கேட்டிருந்தாங்க. ஹீரோயினாக கேட்டிருந்தாங்க. எங்கே மிஸ் பண்ணிட்டீங்க? போயிருக்கணுங்க. அப்போ 12th டைம் எனக்கு பப்ளிக் எக்ஸாம் டைம். ஸோ அது மிஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். வேற என்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறது இதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். வேற என்ன படங்கள்லாம் மிஸ் பண்ணீங்க அந்த மாதிரி? இதுக்கு போயிருக்க வேண்டியது டியூ டு ஸ்டடீஸ் எல்லாம் நான் போல. பிக் பாஸில் கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்போ தான் நான் 18 டர்ன் ஆனேன். ஸோ அப்போது பிக் பாஸில் வந்துட்டு இப்போ போகலாமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம், நம்மளே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். எந்த சீசன் அது? 2-3 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தாங்க. அப்போ தான் 18, ஐ டர்ன்ட் 18. இப்போ நான் 20. ஸோ அந்த டைமில் கேட்டிருந்தாங்க. ஓகே. எதனால் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்காது. அவங்க அவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, கிட்டத்தட்ட நான் 8 சீசனுமே ஃபாலோ பண்ணேன், இந்த சீசன் தான் எனக்கு கிடைச்சது அப்படிலாம் வந்து சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்றப்போ ஏன் நீங்கள் வேண்டாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன்? நான் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஐ கண்டினியூஸ்லி டிட் லாட் ஆஃப் மூவிஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போன ப்ராப்பராக ஸ்கூலுக்கு டெய்லி அந்த மாதிரிலாம் கிடையாது. 30% அட்டெண்டன்ஸ் அவ்வளோதான் இருக்கும், பட் படிச்சிருவேன். அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக படிப்பேன். நான் உங்களை பார்த்தா லைட்டாக படிக்கிற மாதிரி தெரியல, பயங்கர படிப்பாக இருக்கீங்க. அளவுக்கு படிப்பேன். அதனால சரி 10th அப்புறம் 11th 12th பயோமேக்ஸ். ஸோ வந்துட்டு எஜுகேஷன் இந்த டைமில் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும்ல. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கெரியர் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பண்ண வேண்டியது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி. அதனால தான். ஏன்னா யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிற எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து குழந்தைங்க படிப்பு முக்கியம், ஒரு பிரேக் தேவை. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கே. ஆக்சுவலாக என்னை விட என் ஃபேமிலி, என் பாட்டி, எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வந்துட்டு படத்தில் நடிக்கணும், ஹீரோயின் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவங்களும் சின்ன வயசுலேருந்து நான் ஃபஸ்ட்டு மூவி வந்துட்டு மன்மதன் அன்பு, கமல்ஹாசன் சார் அண்ட் KS ரவிக்குமார் சார். ஸோ அது வந்துட்டு எப்படின்னா, எங்கள் பாட்டி எனக்கு சின்ன வயசில் இந்த கண்ணகி டைலாக் தெரியுமா, அது வந்து சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேயே 3 வயசுலேயே நான் அது ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். ஓகே. நான் அப்போது KS ரவிக்குமார் சார் பார்க்க போனப்போ கமல்ஹாசன் சார் வந்தாங்க. அது பேசி காட்டுன்னு சும்மா சொன்னது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாப்பாவே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆடிஷனே இல்லை, அது நான் சும்மா சரி ஏதோ பண்ணி காட்டேனாங்கன்னு பண்ணி காட்டினேன். அதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா இப்போ? அது நான் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஞாபகம். இப்போ பேசலாமா? மதுரை மன்னா, பாண்டிய அரசே, உன்னிடம் நீதி கேட்டு வந்திருக்கேன். என் கணவன் கல்வனா, அவனை அநியாயமாக கொன்று விட்டுறீங்களே. உங்களுக்கு எதுக்கு செங்கோல், உங்களுக்கு எதுக்கு மகுடம், உங்களுக்கு எதுக்கு சிம்மாசனம்? அனைத்தும் தூள் தூளா போகட்டும், மண்ணோட மண்ணா போகட்டும், மதுராபுரி தீ பிரிஞ்சு எரிஞ்சு போகட்டும். பரவாயில்ல, சூப்பருங்க. இவ்வளவு அது லைட்டா ஞாபகம் இருக்கு. அது சின்ன வயசுல நிறைய பேசி அது மட்டும் ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு டயலாக் மட்டும். சோ இந்த டயலாக் தான் பார்த்து உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. கரெக்ட்டா? ஆமா, கமல் சார் இந்த டயலாக் தான் பார்த்து இம்ப்ரெஸ். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் படம் வந்து மன்மதன் அம்பு. அதுல வந்து எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த லாஸ்ட் இந்த ப்ரொபோசல் சீன் தான். அது வந்து கிளைமாக்ஸ் சீன். அதுல ஒரு குழந்தை கையில இருந்தாங்களே அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான். அது ஆக்சுவலா அந்த சீன்ல வந்துட்டு நான் எங்க அம்மா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட தான் ஆக்சுவலா எங்க அம்மா கிட்ட தான் ஓடி இருப்பேன். சங்கீதா தான் மேம், அவங்க தான் எனக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. பட் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட ஓடி இருப்பேன். இப்போ அந்த மூவி வந்து நான் 3.5 years அப்போ படம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படம் தான். அது எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. பட் என்னை விட எங்கள் அம்மா நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே. ஏன்னா அது டோட்டலாகவே அப்ராட் தானே அந்த மூவியோட. ஆமாம், 65 days மேலே நாங்கள் யூரோப்பில் எல்லா கண்ட்ரீஸுமே ஷிப்பில் அந்த மாதிரி போய் க்ரூஸில் தான் மோஸ்ட்டாக ஷூட்டும் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஏன்னா கமல் சார் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சின்ன குழந்தைங்க கூட பயங்கரமா வந்து விளையாடுவாரு, ரொம்ப ஜோவியலா இருப்பாரு. ரொம்ப ஸ்வீட் கமல் சார். நான் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கும் போது எங்கள் அம்மா விட நான் கமல் சார் கூட தான் ரொம்ப இருப்பேன். வாஷ்ரூம் கூட நான் அவர் கூட தான் போவேன், அந்த மாதிரி. ஓகே. ஸோ அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு 8 years 10 years லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணதில்லை. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், உன்னோட லிப்ஸ் ஆல்ரெடி பிங்காக தான் இருக்குது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்றதுனால எங்கள் அம்மா எனக்கு போட்டு விட்டாலும் நான் அழிச்சிருவேன். கமல் சார் சொல்லியிருக்காரு, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூவிக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 10 years கழிச்சு இப்போது வேறு ஏதோ ஒரு மூவி ஆடியோ லான்ச் அப்போ தான் பார்த்தோம்.
அவர் பார்த்துட்டு அந்த பொண்ணாமா நீன்னு அவருக்கே தெரியல, நான் ரொம்ப வளர்ந்துட்டதுனால. ஓகே. த்ரிஷா மேம் பத்தி, ஏன்னா அந்த சீன்ல அவங்களும் இருப்பாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ஷூட்டுக்கு முன்னாடியே ஒரு 1 மந்த் கிட்ட நாங்கள் அந்த ஒன்றா எல்லாரும் பாண்ட் ஆகணுன்ற மாதிரி செஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து த்ரிஷா மேம், அதுக்கப்புறம் எனக்கு பிரதராக ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, ஸோ அவங்க கூட நான் பாண்ட். ஆக்சுவலாக நான் ஸ்பெக்ஸ் போட மாட்டேன். நான் என்னோட பிரதர் கேரக்டர் வந்துட்டு நிஜமாலே ஸ்பெக்ஸ் போடுவார். ஓகே. அதனால எனக்கும் ஸ்பெக்ஸ் வந்துட்டு அவங்க போட வச்சாங்க. அதனால ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு த்ரிஷா மேமோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாருமே செம்ம ஸ்வீட். நான் அவங்க கூட தான் மோஸ்ட்டாக வந்து சுற்றிட்டு இருப்பேன். எல்லாருமே செம்மையாக ஜெல் ஆயிட்டாங்க. செம்ம ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. ஓகே. சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணீங்க. பட் நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம், அந்த 3 படத்தில் வந்து அந்த ஒரு க்ரீன் கலர் கோஸ்ட் மாதிரி வந்து பேசுமே, அதுவே நீங்கள் தானே? ஆக்சுவலி ஆமாம். அது வந்துட்டு எப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அப்போ எனக்கு ஒரு நாள் தான் ஷூட்டே. ஆனால் எனக்காக 2 or 3 days ஷூட் போச்சு. ஏன்னா நான் போயிட்டு நைட் டைமில் தான் ஷூட் இருந்துச்சு. நான் போயிட்டு தூங்கிட்டேன். அதான் தனுஷ் சார் என்ன சொல்லிட்டேன்னா, அந்த குழந்தை தூங்கட்டும், நீங்கள் எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டே அன்றைக்கி எடுக்கல. நெக்ஸ்ட் டேயும் வந்து நான் தூங்கிட்டேன். ஸோ 2 நாள் நான் கண்டினியூஸாக தூங்கிட்டேன். 3ஆவது நாள் எங்கள் அம்மா ஃபுல் மேக்கப்போட போய் தூங்கிடுவேன் கேரவனில். அந்த இதில் ஃபுல்லாக எனக்கு அந்த எல்லோ மேக்கப் போட்டு அந்த கோஸ்ட் மாதிரி அது பண்ணிடுவேன். தூங்கினால 2 நாள் ஷூட்டே எடுக்கல. அப்புறம் 3rd day வந்து தூங்காமல் வச்சு அங்கே தனுஷ் சாரும் செம்ம ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ணும்போது அவர் தானே ஃபுல் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஞாபகம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம். அது என்ன வயசு அப்போ பண்ணது? 2nd standard படி 7-6 years அந்த மாதிரி இருக்கும்போது. ஓகே. உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நம்ம இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்ல? அது வந்துட்டு என்னோட 2nd மூவி 3 தான் நினைக்கிறேன். ஸோ மன்மத நண்பன் முடிச்சு அதை பார்த்து கேட்டிருந்தாங்க 3 மூவியில். அது நல்லா இருந்துச்சு. தனுஷ் சார் எனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும் வேறையா. ஸோ அவர் கூட ஆக்ட் பண்ணுறது, அவரே மிரட்டுற மாதிரி வேறையா. எனக்கு அது பேசவே ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அவர் நீங்கள் ஜாலியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட் தனுஷ் சார். ஏதாச்சும் டைலாக்ஸ் ஞாபகம் இருக்கா அந்த படத்தில் பண்ணது? தான் சொல்லுவேன், எனக்கு அது மனசே வரல அப்படி சொல்றதுக்கு. அதுதான் நீங்க தான் அங்க ட்ரிகர் பண்ணதே அவரை. கரெக்டா? அது அந்த அப்ப தெரியாதுல எனக்கு நான் என்ன நடிக்கிறேன்னு. படம் வரும்போது என்னடா நம்மனால தான் ஒரு கிளைமேக்ஸ் இதுவாச்சு, நம்மனால தான். ஓகே. வேற ஏதாச்சும் அந்த பர்టిక్యులர் 3 மூவில இருக்க ஏதாவது ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். மத்தபடி அதுதான் தூங்குனது தான். அங்க தூங்குனனால திரும்பி 2-3 நாள் ஷூட் நடந்துச்சு. அது மட்டும் தான். ஓகே. வேற என்னென்ன படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? சங்கிலி புங்கிலி கதவு தரல ஸ்ரீதிவ்யா மேம் அவங்களோட சிஸ்டராக பண்ணியிருந்தேன். அப்புறம் அருவம்ல கேத்ரின் தெரசா மேமோட சைல்ட்ஹுட் கேரக்டர் நான் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாச்சியார் பாலா சார் மூவியில் வந்துட்டு ஜோதிகா மேம்க்கு டாட்டராக பண்ணியிருந்தேன். அந்த சீனுமே நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பாலா சார் படம் அப்படின்றப்ப எல்லாருக்குமே வந்து அது லிட்டரலி ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் போய் நம்ம வந்து ஆக்டிங் கற்றுக்கிட்டோன்னா அவ்வளோதான்ப்பா, லைஃப் டைமுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? அங்கே சார் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். லைக் இந்த ஷார்ட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் அப்படியே வரணுன்ட்டு. பட் பை காட்ஸ் கிரேஸ் நான் அவ்வளோ டேக்ஸ் எடுக்கல. எனக்கு ரொம்ப பயம், நான் நிறையா டேக் எடுத்ததாக சொல்லிடுவாங்க. எல்லாமே 1 or 2 டேக்ஸ்லேயே முடிச்சிட்டோம். ஸோ அவரோட டைரக்ஷன் அந்த வேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது நான் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான். ஸோ அவர்கிட்ட ஆக்ட் பண்ணது இட்ஸ் ரியலி காட்ஸ் பிளெஸிங். ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து நீங்கள் ஜோதிகா மேமோட பண்ணது, உங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் நீங்கள் பண்ணது அந்த மாதிரி? நான் ஃபஸ்ட்டு சீன் வந்துட்டு ஆக்சுவலாக வீடியோ கால் பேசுகிற மாதிரி தான். ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக ஜோதிகா மேம் கூட இல்லை, வீடியோ காலில் தான். அண்ட் இன்னொரு சீன் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அதில் தான் ஜோதிகா மேம் கூட, அதையும் ஜோதிகா மேம் திட்டுற மாதிரி தான் அந்த சீனே. நீ பேசாத, என்ன ஏதோ இதுக்கு டூர் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு நான் திட்டுற மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் சாரி கேட்டேன் மேம் அப்படின்ட்டு. இல்லை சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் ஷார்ட் ஸ்பேன் தான் அந்த படத்தில் நீங்கள் வந்து 2-3 சீன்ஸ் மட்டும் தான் வரும். ஓகே. அண்ட் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்? வேறு என்ன படங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? வேறு தானா சேர்ந்த கூட்டமில் வந்துட்டு அந்த 7 kids இருப்பாங்களே, ரம்யா கிருஷ்ணன், 7 பொண்ணுங்க. ஆமாம், அதில் அறிவு மதின்னு நினைக்கிறேன் என் பேர். அது ஏதோ நிறைய மதியில் அறிவு மதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது விக்னேஷ் சிவன் சார் மூவி, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதில் எல்லா ஆக்டர்ஸும் மீட் பண்ணோம். கீர்த்தி சுரேஷ் மேம், சூர்யா சார், அப்புறம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அழகாக அந்த கிராஃப் சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் காணாமல் போனதுக்கு ரீசன் என்ன? நான் தான் சொன்ன மாதிரி 9th standard லாக்டவுன் வந்துச்சுல, அது வரைக்குமே நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த 1 yearல வந்துட்டு படிப்புன்னு ஒன்று இருக்குது, நம்ம அது ரொம்ப அசால்ட்டாக விட்டோமோ. அந்த 9th standard டைமில் தான் எனக்கு அந்த சயின்ஸ் குரூப்பு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, அதை நம்ம ரொம்ப அசால்ட்டாக விட்டோம். இன்னும் கொஞ்சம் வருஷம் ஒரு 5 years படிச்சுட்டா 5-6 yearsல முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டடீஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பட் அந்த டைம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே? வந்துச்சு. பட் 11th 12th ரொம்ப க்ரூஷியலாக போயிட்டு இருந்ததுனால சரி இதுதான் இப்போ ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக, எந்த ஷூட்டுமே இல்லாமல் வெறும் ஃபோட்டோ ஷூட்ஸு மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவும் இருந்தேன் இண்டஸ்ட்ரியில். பட்
அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இல்லை. மாடலிங் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, நீங்க என்னைக்காச்சும் ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? இந்த படத்துக்காக தான்ப்பா நம்மள கேட்டாங்க, நம்ம இதுல போயிருந்தா இதுல ஹீரோயினா நம்ம வந்திருப்போமே ஸ்க்ரீன்ல, நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரிக்ரெட் ஏதாச்சும் இருக்கா? Regret இல்லை, மேபி அதோட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு ஹோப் இருக்கு, ஆனால் ரிக்ரெட் இல்லை. சரி, உங்களோட ஆசைனா என்ன? யாருக்கு வந்து ஹீரோயினா பண்ணணும், இல்ல வந்து இந்த டைரக்ஷன்ல பண்ணணும், இவங்களுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை? எனக்கு விஜய் சார் கூட ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது மேபி ரிக்ரெட்னு சொல்லலாம். அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றதுக்கப்புறம் சார் ஆக்ட் பண்ண மாட்டார். மேபி அவரை மீட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லாயிருக்கும். அண்ட் ரஜினி சார் கூட பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மேபி அவருக்கு டாட்டராகவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது கேரக்டர்னா ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட். எஸ், சூப்பர். அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இது வரைக்கும் எவ்வளோ ஆட்ஸ் பண்ணியிருப்பீங்க சோஃபார்? 200 to 300 நிறைய பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் நான் சொன்ன ஸ்கூலே போனதில்லை, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். டேபிள் மேட்ல அந்த வானவில்லை 7 கலர் இருக்கும். ஆமா, அது ஓ, நான் அந்த குழந்தை நீங்க தான். ஆமா. அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் உதயகிருஷ்ணன், சத்யா எலக்ட்ரானிக்ஸ், லலிதா ஜுவல்லரி நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓகே, ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி பண்ண வந்து ஒரு ஆடு, இல்லை வந்து இந்த ஆட் பயங்கர ரீச் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப இதை பற்றி பேசுனாங்க அப்படின்னு எந்த டேபிள் ad மேட் தான் நினைக்கிறேன். அது செம்ம என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அண்ணாச்சி சாரோட வர செம்ம ஜாலியாக போச்சு அந்த செட்டும். ஓகே. சரி, இப்போ உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ வந்து காலேஜ் என்ன இயர் படிக்கிறீங்க? 4th இயர், ஃபைனல் இயர். 4th இயர். ஸோ ஓகே, எப்போ திருப்பி வந்து ரீஎன்ட்ரி ஆக போறீங்க? அப்படி கரெக்டாக கிடையாது, மேபி ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்து தான். எனக்கு இப்போது பிளேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஐ வில் கெட் இன் டு பிளேஸ்மெண்ட்ஸ். பட் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருது அப்படின்னா ஐ ஷேர்லி டேக் இட் அப். ஓகே. அண்ட் வந்து இப்போ நீங்கள் எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சைல்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் தான் படிக்கணும், வந்து மற்ற சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஷூட்டிங் போக ஜாலியாக இருக்கும், படிக்க சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து இல்லை இல்லை நான் வந்து படிக்க தான் செய்வேன் அப்படின்றீங்க. அண்ட் வந்து நீங்கள் எடுத்த ஃபீல்டுமே மெக்கானிக்கல் எடுத்திருக்கீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எதனால் மெக்கானிக்கல்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும், ரொம்ப தியரட்டிக்கலாக. எனக்கு இந்த கோடிங் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கஷ்டம். நான் பயோ மேத்லாம் எடுத்தேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு, அதனால பிடிச்சி படிச்சனால தான். ஆனால் சொல்லுவாங்களே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பொண்ணுங்க எடுத்தால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆக்சுவலாக கேர்ள்ஸுக்கு தான் இப்போ நல்லா ஸ்கோப் இருக்கா? ஓகே. மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் தான் ஃபாரின் கம்பெனிஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால கேர்ள்ஸ்க்கு ஸ்கோப் நல்லா இருக்கு. சரி, இப்போ அடுத்து நாங்கள் பூஜா வந்து ஹீரோயினாக பார்ப்போமா, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கார்பரேட் கம்பெனியில் பார்ப்போமா? எங்களுக்கே புரியலையே. அது எனக்கே தெரியல, பார்க்கலாம் எப்படின்னு எனக்கும் தெரியல. உங்களோட கோல் ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு ஸ்டடீஸ் தான். ஸ்டடீஸ் மெயினாக முடிச்சுட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி வந்தால் பண்ணலாம். நல்ல கேரக்டர் ரோல் தான் கண்டிப்பாக பண்ணலாம். சரி, நீங்கள் இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு படிப்ஸாகவே இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க அம்மா? எங்கள் அம்மாலாம் வந்துட்டு நீ காமர்ஸ் குரூப் எடு, விஸ்காம் படி. நான் தூங்குவேன், நைட்டு தூங்கிடுவேன், காலைல 4 o'clock அலாம் வச்சுருப்பேன் எக்ஸாம் அப்போல்லாம். அவங்க அமுத்தி வச்சுருவாங்க 7 o'clock பாப்பா தூங்கட்டும் அப்படின்ட்டு. அவங்கனாலேயே எனக்கு கெமிஸ்ட்ரியிலலாம் 11th மார்க் கம்மியாயிடுச்சு. எனக்குலாம் செம்ம சண்டை அம்மாவோட. என்னங்க சொல்கிறீங்க? நான் இப்படி ஒரு தாயெல்லாம் கிடைக்காதீங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. 2 நாள் தான் லீவ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமாக. மற்ற பேரண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் எனக்கு மார்னிங் பப்ளிக் எக்ஸாம் 11th என்ன பண்ணுவாங்க, வந்து இல்லைம்மான்னு எங்கள் அம்மா என்ன டான் படத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நைட் ஷோ படத்துக்கு போனோம் நாங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி. என்னங்க சரியான அப்பா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதவா படத்துக்கு போகலான்னு படத்துக்கு போயிட்டோம் நாங்கள். அந்த மாதிரி எங்கள் அம்மா சமைச்சல். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த மீடியா இல்லை ஹீரோயின் ஆக்கி பார்த்துன்னு பையன் பொண்ணு. அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் எஜுகேஷன் முடிச்சுட்டு நம்ம அதில் எடுத்து வைக்கலாம். ஏன்னா இது பாதி அது பாதின்னு இல்லாமல் இது முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டிகிரின்னு இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக கூட பண்ணுவேன். ஸோ மேபி நாங்கள் திருப்பி எதிர்பார்க்கலாம். அப்புறம் கண்டிப்பாக உங்களை கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. ஓகே. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது வந்து எங்கள் அம்மா வரதானே, அப்போ அம்மா வந்து உங்களை சொல்லியிருக்காங்களா இந்த படத்தில் நீ தான் எங்கள் ஹீரோயினா இவருக்கு வந்திருக்க வேண்டியது? எப்போவுமே எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, விட்டுட்டியே, படிப்புன்னு இருக்காத, படித்து முடி கொட்ட போகுது அப்படின்னு. அது வேறு அவங்களுக்கு படித்து டார்க் சர்க்கிள்ஸ் வருது, முடி கொட்டது, சில்லாரு. எல்லாருமே எங்கள் அம்மா பார்த்து பொறாமப்படுவாங்க, உனக்கு சூப்பர் அம்மா, எனக்கு என்னை படின்னு சொல்கிற அம்மா இல்லையே அப்படின்னு இருக்கும். என்ன ஆப்போசிட்டாக இருக்கீங்களே. ஆனால் அவங்க அப்படி சொல்லியிருந்தாலும் நான் படிச்சிருக்க மாட்டேன், அது வேறு விஷயம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் எனக்கு வராது. அவங்க அப்படி சில்லாக விட்டனால தான் மேபி நான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறேன். ஓகே. இப்போ அவங்க சொல்கிற படங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து சரி இந்த இதில் நீ தான் வந்திருக்கணும் அப்படின்னு அவங்க மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லி திட்டிருப்பாங்கல்ல, இது நீ தான் என்னென்ன படங்கள்லாம் அப்படி மிஸ் ஆச்சு அவங்க சொல்லி? படங்கள் ஸ்பெசிஃபிக் அதர்வா சாரோட மூவி, அப்புறம் பிக் பாஸ், அது இன்னும் நிறைய மூவிஸ் வந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் சார் கூட அது கூட வந்துச்சு. பட் நான் ஆடிஷனே அட்டென்ட் பண்ணலை.
அது நான் இல்லவே இல்லை, அவங்க சொல்லும் போதே நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அதனால ஆடிஷனே அட்டன் பண்ணல. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆன படங்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு ஆயிருக்கு தான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ டீட்டெயில்டாக கூட கேட்கல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இந்த மாதிரி ஹீரோயின் கேரக்டர்னா, இல்லைம்மா இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. இப்போ வித்தியாசமா இருக்கீங்களேங்க. ஆக்சுவலி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்கலாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் அந்த ஃபீல்டில் இருப்பாங்க, அந்த ஒரு ஃபேம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க ஃபேட் ஆயிடுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, திருப்பி வந்து அவங்க கம்பேக் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. பட் நீங்க பர்பஸா ஃபார் ஸ்டடீஸ்ன்றதுக்காக வேணான்றீங்க. இல்லை அது அப்படி இல்லை, ஸ்டடீஸும் தான். பட் அந்த டைமில் வந்துட்டு ஹீரோயினாக 12th 11th அந்த அளவுக்கு எனக்கு ஹீரோயினாக நடிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டிலாம் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 21 years 22 yearsனால் எனக்கும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னால் பண்ண முடியும், ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனும் தான். எஸ், சூப்பர். நான் அந்த 9th standardலேருந்து 12th வந்துட்டு அது ஒரு மிடில் ஏஜ். நான் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் போக முடியாது, ஹீரோயினாகவும். ஸோ அது எனக்கு வந்துட்டு நான் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, இப்போ வந்து நீங்கள் மாடலிங்கும் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல. ஸோ மாடலிங் வந்து யூஸ்வலாக நிறைய பொண்ணுங்க வந்து இப்போ வரைக்கும் ஒரு சில ஸ்டிக்மாலாம் இருக்கு, இவ்வளோ இப்படி தான் இருக்கணும், இந்த சைஸில் இருக்கணும், இவ்வளோ லீனாக மெயின்டைன் பண்ணணும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக எனக்கு எஃபெக்ட் பண்ணலை. ஸோ நான் வந்துட்டு என்னோட த வே ஆஃப் ஐ கன்வே திங்ஸ் அண்ட் என்னோட மாடலிங் ஸ்டைல் அதை வச்சு தான் நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க. நீ இவ்வளோ குண்டாக இருக்க, இவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னு அப்படிலாம் எனக்கு எந்த இதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னதில்லை. இல்லை, நான் அப்படி கேட்கல. ஜென்ரலாகவே ஒருத்தவங்க இப்போ மாடலிங் போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அவங்க எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படி கேட்குறேன். ஸ்பெசிஃபிக்காக மேபி மாடலிங்கில் இருக்க எல்லாருமே ஆப்வியஸாக பாடி அண்ட் ஸ்கின் ஹேர்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால தான் அவங்க மாடலிங்க்கே வராங்க. மற்றபடி ப்ரெசென்ட் பண்ணுறது விதம் வந்துட்டு அது வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது இருக்குது மாடலிங்கில். எஸ், சூப்பர். ஓகேங்க, சீக்கிரம் அடுத்த இன்டர்வியூவில் வந்து எனக்கு தெரிஞ்சு பூஜா வந்து நாங்கள் ஆக்ட்ரஸாக பார்ப்போம்னு நினைக்கிறேன், ஹீரோயினாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் அடிக்கடி வந்து இன்ஸ்டாவில் போடுங்க, அப்போ தான் வந்து எங்களுக்கும் தெரியும் இவங்க தானே அது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. Milky Mist Cow Ghee. Taste the best. Smartana Cleaning, Tiranodan Arambam.